Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். Dr. Shobana's PDF materials are now available for units 4, 5, 8 and 9. So, இந்த 4 unitsக்குமான PGTRB materials இப்போ என்கிட்ட அவைலபிளாக இருக்கு. இந்த எல்லா யூனிட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான டீட்டெயில்டு சம்மரிஸும் எம்சிக்யூஸும் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பிசைட்ஸ் யூனிட் 4 and 5க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொட்டேஷன்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டு பை பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் இன் டெலகிராம் டு 7200893046. ஸோ இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். Now let us get into today's topic. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது At Kulula by Judith Wright. இது யூனிட் 7ல பி, அதாவது காமன்வெல்த் லிட்ரேச்சரில் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். யூனிட் 7ல் 2 பேப்பர்ஸ் இருக்கும், இந்தியன் ரைட்டிங் அண்ட் காமன்வெல்த். ஸோ நம்ம பார்க்குறது யூனிட் 7ல் பி அட் காமன்வெல்த் லிட்ரேச்சரில் ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்க ஒரு டாபிக் தான் At Kulula, ரிட்டன் பை ஜூடித் ரைட். ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஜூடித் ரைட் was born on 1915 and she died in 2000. She was one of Australia's most respected poets, known for her deep connection to the Australian land and her strong voice in literature and activism. So இவங்களை வந்து ஒரு ஆஸ்திரேலியன் poet, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. ஜூடித் ரைட் is a great Australian poet, okay, and her poems focus on the Australian environment, the spiritual connection between people and the land, and the history of settlers and indigenous Australians. ஸோ இவங்களோட போயம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த என்வயான்மெண்ட், ஆஸ்திரேலியன் என்வயான்மெண்ட், சுற்றுப்புற சூழல் பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்க பீப்புளோடையும் அந்த அந்த நேட்டிவ் பீப்புள் இருக்காங்களே, அந்த ஆஸ்திரேலியன் நேட்டிவ்ஸ், அந்த பழங்குடி மக்களை வந்து அபாரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் செட்டிலர்ஸ். இப்போ ஆஸ்திரேலியாவில் நம்ம ஒயிட் பீப்புள் நினச்சிட்டு இருக்கோம், பட் அவங்கெல்லாம் என்னதுன்னா செட்டிலர்ஸ் தான். ஆஸ்திரேலியா வந்து செட்டிலர் காலனி, அங்கே போனவங்க அப்படியே தங்கிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த செட்டிலர்ஸை பற்றிய ஹிஸ்ட்ரியும் எழுதியிருக்காங்க. இண்டிஜினஸ் ஆஸ்திரேலியன்ஸ், அதாவது இந்த அபாரிஜின்ஸ் பற்றியும் நிறையவே அவங்களோட போம்ஸில் இங்கே எழுதியிருக்காங்க. சம் ஆஃப் ஹர் வெல் நோன் புக்ஸ் இன்க்ளூட் த மூவிங் இமேஜ், உமன் டு மேன், த கேட்வே, The Two Fires, Birds and Shadow. இதெல்லாம் அவங்களோட well-known poems. Wright was a passionate environmentalist. She worked hard to protect places like the Great Barrier Reef, Fraser Island and Kulula from mining and destruction. இவங்க ஒரு சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் கூட, என்வயான்மெண்டலிஸ்ட். ஓகே, அதனால அவங்க வந்து ரொம்ப அந்த முக்கியமான இடங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள்லாம் கிரேட் பேரியர் ரீஃப், ஃப்ரேசர் ஐலாண்ட், கூலூலா, இதெல்லாம் வந்து முக்கியமான அந்த இயற்கை வளமிக்க பகுதியில் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள். அதுக்காக நிறையவே இவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க, மைனிங், வேற ஏற்பாடுகள்லாம் கண்ட்ரி அந்த இதுக்காக மேம்பாட்டுக்காக செய்கிறப்போ இதனால இயற்கை வளம் பாதிக்கப்படணும் நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷி ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் அபாரிஜினல் லேண்ட் ரைட்ஸ் அண்ட் ரீகன்சிலியேஷன், ரைட்டிங் லெட்டர்ஸ் டு லீடர்ஸ் அண்ட் மார்ச்சிங் இன் ப்ரொடெஸ்ட் ஃபார் இண்டிஜினஸ் ஜஸ்டிஸ். அந்த இண்டிஜினஸ் மக்களுக்காக, அந்த அபாரிஜின்ஸ் மக்களுக்காக நிறையவே இவங்க ஒரு ஒயிட் செட்டிலர் தான், யாருன்னா ஜூடித் ரைட். ஆனால் அவங்க நிறைய வாய்ஸ் வந்து இந்த இண்டிஜினஸ்னு சொல்கிறோம், அபாரிஜின்ஸ்னு சொல்கிறோம், அவங்களுக்காக நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. Her poems are filled with imagery from Australian nature, அதாவது பேர்ட், ஃபாரஸ்ட், டெசர்ட்ஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் நேச்சரில் வந்து டெசர்ட்ஸும் நிறைய இருக்கும். எல்லாத்த பற்றியுமே அவங்க பேசியிருக்காங்க. பட் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் டீப்பர் ஐடியாஸ் லைக் பெயின், லாஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். நேச்சர் பற்றியும் பேசியிருக்காங்க, அதே மாதிரி டீப்பர் ஐடியாஸ், ஓகே, பெயின் பற்றி, லாஸ் பற்றி, ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் பற்றியும் பேசியிருக்காங்க. Wright's poems have been translated into many languages. She is widely studied in schools and featured in international anthologies like the Green Book of Poetry. ஸோ அவங்கள வந்து ரொம்ப வைடாக தெரியும், நிறைய பேர் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. Judith Wright lived her later years in Canberra and continued her activism until her death in 2000 at the age of 85. ஸோ அவங்க வந்து அவங்களோட டெத் வரைக்குமே அவங்களோட இந்த என்வயான்மெண்டலிஸ்டாக இருந்திருக்காங்க, ஆக்டிவிஸ்டாக தான் இருந்திருக்கிறாங்க.
Okay. She received many awards, including the Queen's Gold Medal for Poetry and the Human Rights Poetry Award. So, இந்த மாதிரி awards அவங்க வாங்கியிருக்காங்க. She is remembered through places named after her, including the Judith Wright Arts Center in Brisbane and the Electoral District of Wright in Queensland. Several poetry prizes also carry her name. ஸோ அவங்க கண்ட்ரி ஆஸ்திரேலியா வந்து நிறைய இடங்களுக்கு அவங்க பேரை வச்சு அழகு பார்க்குறாங்க. இன்னைக்கும் நிறைய இடங்களுக்கு அவங்களோட பேர் வச்சிருக்காங்க. ஆர்ட்ஸ் சென்டர் பிரிஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் சென்டருக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் கூட அவங்க பேரு வச்சிருக்காங்க. Now let us get into poem introduction. நம்ம poem லைன் பை லைன் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த poem எதை பத்தியது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கூலூலா அப்படிங்கிறது தான் அந்த அட் கூலூலா அப்படிங்கிறது தான் அந்த நேமோட போம். ஓகே, அட் கூலூலா இஸ் த நேம் ஆஃப் த போம். ஸோ இது வாட் டஸ் இட் மீன்? இந்த வித்தியாசமான அந்த நேம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த அபாரிஜின்ஸோட அவங்க லாங்குவேஜ்ல வச்சிருக்க நேம் தான் அட் கூலூலா. அது வந்து ஒரு முக்கியமான இடம் எங்க அப்படின்னு சொன்னா குயின்ஸ்லாண்டுன்னு இப்போ ஆஸ்திரேலியால இருக்க குயின்ஸ்லாண்ட் பகுதியில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் கூலூலா. Okay, so At Kulula is a powerful and reflective poem written by Australian poet Judith Wright, who is known for her deep concern with nature. Okay, so நம்மளுக்கு அவங்கள இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், ரொம்ப நேச்சரோட கன்சர்ன்டா இருக்காங்க, அபாரிஜின்ஸ் பத்தி ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க, அவங்க ஹெரிட்டேஜ் அவங்க கல்ச்சரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க, அண்ட் த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் காலனைசேஷன். இவங்க காலனி ஆதிக்கத்தின் கீழே ஆஸ்திரேலியாவை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த நேட்டிவ்ஸ்க்கான ஹெரிட்டேஜோ அவங்க கல்ச்சரையோ பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாரல் ஆஸ்பெக்ட்ஸ் மாரல் வேல்யூவோட இருக்கிறவங்க தான் ஜூடித் ரைட். தி போயம் இஸ் செட் இன் கூலூலா, எ நேச்சுரல் ஏரியா இன் குயின்ஸ்லாண்ட். அப்போ நம்ம போயமோட அந்த செட்டிங் அட்மாஸ்பியர் என்னன்னா கூலூலா. கூலூலா அட் கூலூலான்னு தான் அந்த போம் பேரே. அப்போ கூலூலா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேக்கோ இல்ல ஒரு நீர் நிறைந்த ஒரு பகுதி, அங்கதான் இந்த போயமோட செட்டிங் இருக்கு. இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லேண்ட், இட்ஸ் ஒரிஜினல் இண்டிஜினஸ் இன்ஹெபிட்டன்ஸ் அண்ட் த டிசெண்டன்ஸ் ஆஃப் யூரோப்பியன் செட்டிலர்ஸ். ஸோ இந்த போயம்ல என்னெல்லாம் பார்க்குறோம்னா ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். லேண்டுக்கு அந்த ஒரிஜினல் இன்ஹெபிட்டன்ஸ், அந்த நாட்டை சேர்ந்த அந்த மண்ணை சேர்ந்த இது உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் யூரோப்பியன் செட்டிலர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் உள்ள கனெக்ஷனை பத்தி இந்த போம் பேசுது. Through vivid imagery and thoughtful language, Wright compares the peaceful, rightful presence of a native bird, the blue crane, with a guilt and spiritual disconnection felt by those who have come from a conquering people. So இந்த போம்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இமேஜரி, கண்ணுக்கு முன்னாடி பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜரி கொடுக்குறாங்க. ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஷி இஸ் கம்பேரிங் த பீஸ்ஃபுல் ரைட்ஃபுல் பிரசன்ஸ் ஆஃப் அ நேட்டிவ் பேர்ட். அங்க வந்து அவங்க ப்ளூ கிரெயின் ஒன்றை வச்சுதான் போம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ளூ கிரெயின்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவ் பேர்டு. ஓகே, கிரெயின் வகையை சேர்ந்தது. ஓகே, அந்த கிரெயின் வகையை சேர்ந்த ஒரு பேர்ட் வந்து தண்ணியில நிக்கிறத பாக்குறாங்க. அந்த ப்ளூ கிரெயின் வந்து அந்த இடத்துக்கு உரிய ஒரு பேர்டு. இந்த இடத்துல அது ஒரு சிம்பிளா பாக்குறோம். என்ன மாதிரி சிம்பிள்னா அந்த அபாரிஜின்ஸ் அவங்க சிம்பிளைஸ் அந்த ப்ளூ கிரெயின் மூலமா சிம்பிளைஸும் பண்றாங்க ஆத்தர். ஓகே, ஸோ அவங்களையும் இவங்களுக்குரிய அந்த டிஸ்கனெக்ஷனையும் பேசுறாங்க. அவங்க ரொம்ப அந்த இடத்துல அந்த நேட்டிவ் டச்சோட இருக்குதான் அந்த ப்ளூ கிரெயின். ஆனா இவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா ஒரு கில்ட்டோட ஃபீல் பண்றாங்க. அந்த இடத்த நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தி வச்சிட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரியில, நம்ம மக்கள் எல்லாம் நம்மளுக்கு அந்த இடம் ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. The poem criticizes the impact of colonization and acknowledges the unbroken spiritual bond that Aboriginal people have with the land. So, criticize தான் பண்றாங்க. colonization இந்த poem மூலமா criticize பண்றாங்க. அதே மாதிரி எப்பவுமே அந்த ஒரு மண்ணின் மைந்தன் சொல்லுவாங்களே, அவங்களுக்கு தான் அந்த லேண்ட் மேல ஒரு நல்ல ஒரு பிடிப்பு இருக்கும். அதை பிரைஸ் பண்ணி பேசுறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் அந்த போம்ல நம்ம பார்க்க முடியுது. ரைட் ரைட்ஸ் நாட் ஜஸ்ட் as an observer of nature, but as someone who feels both love and unease, recognizing the haunting silence left behind by injustice and loss. ஸோ இந்த போம்ல வந்து சும்மா ஒரு நேச்சர் அப்சர்வர் மாதிரி எல்லாம் பேசல.
அவங்களுக்கு அந்த கில்ட், அந்த குற்ற உணர்ச்சியோட தான் பேசுறாங்க. நாங்க எங்களோட மூதாதையர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட வந்து இந்த நாட்ட அபகரிச்சு, நாங்க இங்க செட்டில் ஆகி வசதியா உங்கள தொரத்தி விட்டுட்டு இருக்கோம். ஆனா, இங்க எங்களுக்கு ஒரு உண்மையான பிடிப்பு இங்க இல்லன்ற மாரி தான் பேசுறாங்க. The poem is both an environmental and ethical meditation, inviting readers to reflect on the complex legacies of history, land ownership and cultural survival. So இந்த போம் பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிடேஷன் மாதிரி பார்க்கலாம். ரீடர்ஸ வந்து யோசிக்க வைக்குது. எத பத்தியெல்லாம் அப்படின்னு சொன்னா, ஹிஸ்டரி பத்தி. அதாவது காம்ப்ளெக்ஸ் லெகசிஸ் ஆஃப் ஹிஸ்டரி வரலாறு. இந்த வரலாற்றுல வந்து நெறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள். இப்ப ஆஸ்திரேலியன் அந்த ஹிஸ்டரியில அந்த செட்டிலர்ஸ் வந்து அங்க தங்குனது, அங்க இருந்த அபாரிஜின்ஸ விரட்டுனதுன்ற மாதிரி காம்ப்ளெக்ஸிட்டிஸ் கூடிய ஒரு வரலாற பத்தி அம் இந்த போம் பேசுது. லேண்ட் ஓனர்ஷிப் பத்தி பேசுது. அதே மாரி கல்ச்சுரல் சர்வைவல். இவங்க எல்லாம் அங்க போய் ஆக்கிரமிச்சதுனால அவங்களோட கல்ச்சர் எவ்வளோ பாதிக்கப்படுது? அவங்க கல்ச்சர் அவங்க மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்களா? இல்லையா? இது எல்லாத்த பத்தியும் இந்த போம் வந்து மெட்டஃபாரிக்கலா ஒரு ப்ளூ கிரெயின் வச்சு தான் பேசுறாங்க. ஆனா, அந்த ப்ளூ கிரெயின் அங்க ஒரு சிம்பலா தான் நம்ம பார்க்க முடியுது. ஓகே. So this is how the poem begins. The blue crane fishing in Kulala's twilight has fished there longer than our centuries. He is the center hair of lake and evening and he will wear their color till he dies. அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். First stanza. The blue crane fishing in Kulala's twilight. Twilight அப்படின்னா ஈவினிங் ஹவர்ஸ். அதாவது அந்திமங்கம் நேரம்னு சொல்லுவாங்க. சாயந்தரமும் இரவும் அந்த 2க்கும் இடையில ஒரு ஒரு டைம தான் ட்வைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்வைலைட் டைம்ல ஒரு ப்ளூ கிரெயின், அதாவது அந்த நாட்டுக்குரிய ஒரு நேட்டிவ் பேர்ட், அது என்ன பண்ணுதான், கூலாலாவில் ஃபிஷ் பண்ணிட்டு இருக்கான். அங்க கூலாலான்ற அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில அது என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபிஷிங், அது மீன் பிடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இட் ஹஸ் ஃபிஷ் தேர் லாங்கர்ஸ் தேன் அவர் செஞ்சுரிஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ் பீப்புள் அங்க வந்து 1 or 2 செஞ்சுரிஸ் தான் ஆகுது. ஓகே, அந்த இடத்த ஆக்குபை பண்ணி அவங்க 1 செஞ்சுரியோ 2 செஞ்சுரியோக்குள்ள தான் ஆகுது. ஆனா அந்த கூலாலால அந்த ப்ளூ பேர்ட் இருக்குல்ல, ப்ளூ கிரெயின் வந்து ரொம்ப காலமா ஃபிஷ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பர்ட்டிகுலர் பேர்ட் இல்ல, அதே மாரி அந்த பர்ட்டிகுலர் பறவையும் கிடையாது. ஓகே, பல காலமா அங்க ஃபிஷ் பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த மக்களும் அந்த மண்ணின் மைந்தர்கள்னு அறியப்படக்கூடிய எல்லா உயிரினங்களும் அந்த இடத்துல பல செஞ்சுரிஸா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் இப்ப ஏதோ ஒரு 100 ஆண்டா தான் நம்ம இங்க இருக்கோம். அதாவது இங்கிலீஷ் பீப்பிள். ஆனா அவங்கலாம் பல நூற்றாண்டுகளாக இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. He is the certain hair of lake and evening. He is the certain air of lake and evening சொல்றாங்க. அந்த ஈவினிங்குரிய அந்த நேரத்துக்கும் அந்த லேக்குக்கும் உரிய வாரிசு யாருன்னா அந்த ப்ளூ கிரெயின் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ப்ளூ கிரெயின் அகெயின் பிகம்ஸ் அ சிம்பல். அதாவது அந்த அபாரிஜின்ஸும் அந்த மண்ணின் மைந்தர்களும் தான் அந்த நாட்டுக்குரியவங்க. அவங்க தான் ட்ரூ ஹேர்ஸ். ஹேர்ஸ்னா என்ன, வாரிசுகள். அந்த இடத்துக்கான வாரிசுகள் அவர்கள் தான். ஹி இஸ் த சர்டன் ஏர். ப்ளூ கிரெயின் மூலமா அவங்க அந்த குரூப்பே சொல்றாங்க. ஓகே, ஹி இஸ் த சர்டன் ஏர் ஆஃப் லேக் அண்ட் ஈவினிங் அண்ட் ஹி வில் வியர் தியர் கலர் டில் ஹி டைஸ். அந்த கலர் அப்படின்னு நீங்க சொல்றதும் வந்து அவங்களோட அந்த ஒரிஜினாலிட்டி எப்பவுமே அவங்க கிட்ட இருக்கும். டில் ஹி டைஸ், அவங்கெல்லாம் அழியிற வரைக்கும் அவங்க கிட்ட அந்த கலர் இருக்கும். ப்ளூ கிரெயின் அவங்க மென்ஷன் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளோட தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷனை விட்டு கொடுக்காம தான் அவங்க கடைசி வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு இந்த ஸ்டான்ஸால சொல்றாங்க. பட் ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர். அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க, இவங்க தங்களை சொல்லிக்கிறாங்க. இப்போ ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஒயிட் பீப்புள் ஹூ ஆர் த செட்டிலர். அது செட்டிலர் காலனின்னு சொல்லுவோம் ஆஸ்திரேலியாவை. ஸோ தீஸ் பீப்புள் ஹாவ் கான் ஓவர் தேர். த இங்கிலீஷ் பீப்புள் ஹாவ் கான் ஓவர் டு ஆஸ்திரேலியா அண்ட் செட்டில்டு தேர். அப்போ ஷீ கால்ஸ் ஹர் செல்ஃப் அஸ் அ செட்டிலர். ஓகே, நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் இங்க, நான் வந்து ஒரு புதுமுகம் இங்க, எங்க கூலூலால மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாலேயே. ஓகே, ஸோ பட் ஐ ஆம் அ ஸ்ட்ரேஞ்சர். இப்போ உங்க கிரெயினை வச்சு தான் அந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஐ ஆம் அ ஸ்ட்ரேஞ்சர் கம் ஆஃப் அ கான்கரிங் பீப்புள். ஐ cannot share his calm who watches lake being loud by all my eyes delight in and made uneasy for an old murderer's sake. ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர் டாங்க எடுத்தெடுப்புக்கு. நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தாங்க அந்த மண்ணுக்கு. ஐ கம் ஆஃப் அ கான்கரிங் பீப்புள். எங்க மக்கள் ஒன்றும் சாதாரண மக்கள். இங்கே வந்து இங்கே ஜெயிச்சு நாங்க எங்க ஆட்சியை இங்க பிடிச்சுக்கிட்டோம்.
ஓகே, உங்கள தோற்கடிச்சு வி ஹவ் கான்கர்ட் யூ. கான்கர்ட்னா வெற்றி கொண்டோம். நாங்கள் உங்களை வெற்றி கொண்டு இங்க என்ன பண்ணிட்டோம்? அடிமைப்படுத்தி இங்க நாங்க வந்து தங்கிட்டோம். ஐ கேனாட் ஆனா என்னதான் வந்து உங்கள வெற்றிப்படுத்தி நாங்க இங்க ஆக்கிரமிப்பு செஞ்சாலும், எங்களால உங்கள மாரி கூலா இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஐ கேனாட் ஷேர் ஹிஸ் காம் ஹூ வாட்ச் ஹிஸ் லேக் பீயிங் லவ்ட் பை ஆல் மை ஐஸ் டிலைட் இன். எவ்வளோ கூலா அவன் வந்து அங்க ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அந்த ப்ளூ கிரேன் ஹி இஸ் வாட்சிங் ஆல் ஓவர் த லேக். அவனோட இடம் இது. அந்த இடத்துல அவன் அழகா செட்டில் ஆகி உட்கார்ந்துருக்கான். ஆனா எனக்கு வந்து அவ்வளோ கூலா இங்க இருக்க முடியல. ஏன்னா இது என்னோட மண் கிடையாது. நான் எங்க இருந்தோ வந்திருக்கேன். நான் வெளிநாட்டை சேர்ந்தவ. இங்க எனக்கு அந்த ஏலியனேட்டட் ஃபீல் தான் எப்பவுமே இருக்கும். இப்ப நம்மளே பாருங்க, வேற ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா, அந்த ஊரோட நம்மளால ஒட்ட முடியாது. அந்த இப்போ ஒரு கொடைக்கானல், ஊட்டியே போய் தங்க சொன்னா 1 நாள், 2 நாள் இருக்கலாம் நம்ம. அதுவும் இந்த சம்மர் சீசன்ல. பட் அந்த ஊர்ல பிறந்தவங்களுக்கு அதெல்லாம் ஓகே. பட் நம்மளுக்கு போனோம்னா, அந்த சம்மர் சீசன் எப்பயோ போய் அந்த கிளைமேட்ட அப்பதான் தாங்க முடியும். அதர்வைஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது? குளிர் காலத்துல போய் அங்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அ அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாதவங்களால அந்த குளிரெல்லாம் தாங்கிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன ஆவோம் அப்படின்னு சொன்னா, வி ஆர் அ ஸ்ட்ரேஞ்சர் தேர். நம்மளால அங்க கூலா இருக்க முடியாது. அவங்க கிளைமேட்டோட ஒத்து போக முடியாது மத்த சீசன்ல. ஸோ ஐ கேனாட் ஷேர் ஹிஸ் காம் ஹூ வாட்ச் ஹிஸ் லேக் பீயிங் லவ்ட் பை ஆல் மை ஐஸ் டிலைட் இன். ஸோ அவன வந்து அங்க எல்லாருமே நேசிக்கிறாங்க. அந்த அந்த மண்ண சேர்ந்தவங்கிறதுனால, அந்த தண்ணியாகட்டும் எல்லாமே அங்க நேசிச்சுட்டு இருக்கு அந்த கிரெயின. அப்படின்னா என்ன அர்த்தம்? அபாரிஜின்ஸ் அந்த இடத்துக்கு அழகா செட் ஆயிருக்காங்க. அந்த மக்களோ, அந்த மண்ண சேர்ந்த எல்லா விஷயங்களும் அங்க அழகா பொருந்தி போகுது. எனக்கு அத பார்க்கவே ரொம்ப டிலைட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் மேட் அன்ஈஸி ஃபார் அன் ஓல்டு மர்டரர் சேக். ஆனாலும் எனக்கு வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏன்னா அன்ஈஸியா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு ஓல்டு மர்டரர்ஸ் நாங்க. ஓகே, அந்த வழியில வந்த கொலைகார கூட்டத்தோட சேர்ந்தவனா. ஏன்னா ஒரு செட்டிலர் காலனி அமைக்கிறது அப்படின்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க உடனே வாப்பா உட்காரு அப்படின்னா சொல்ல போறாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கும். நம்மளுக்கு தெரியும் இந்தியால காலனைஸ் பண்ணப்ப அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க. எத்தன பேர கொலை பண்ணியிருக்காங்க. இந்த நாட்ட பிடிச்சு எவ்ளோ உலுக்குனாங்கன்னு எல்லாமே தெரியும். ஓகே, இன்னைக்கு தான் நம்ம மீண்டு வந்துட்டுருக்கோம். அதே மாரி தான் அங்கெல்லாம் போய் அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அவங்க சொந்த மக்களையெல்லாம் விரட்டி விட்டுட்டு அவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியன்ஸ்ன்னு நம்ம யார பார்த்துட்டு இருக்கோம்? ஒயிட் பீப்பிள தான் பார்க்குறோம். ஆனா ஆக்சுவலா ஒயிட் பீப்பிள் அங்க நேட்டிவே கிடையாது. அங்க இருக்க அபாரிஜின்ஸ் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள ஒரு ஓரத்துக்கு தள்ளி விட்டுட்டு, அவங்கள பூர்வ குடிமக்கள், ஆதிவாசிகள் மாரி தள்ளி வச்சுட்டு, இவங்க தான் ஆஸ்திரேலியாவ ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்காங்க ஒயிட் பீப்பிள். செட்டிலர் காலனி அங்க அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் அங்கருந்து அவங்க கிளம்பவே இல்ல. ஸோ அந்த குற்ற உணர்ச்சியோட தான் இந்த போயட் வந்து அங்க பேசிட்டு இருக்காங்க. Those dark-skinned people who once named Kulula knew that no land is lost by wars, for earth is spirit. The invader's feet will tangle in nets there, and his blood be thinned by fears. Those dark-skinned people, அங்க இருக்கிற white people, இவங்கெல்லாம் white people இல்லையா? அந்த இங்கிலீஷ் people, யூரோப்பியன்ஸ் எல்லாம் white people. அப்ப அவங்கள எப்படி கூப்பிடுறாங்க? She is calling them as dark-skinned people. அந்த அபாரிஜின்ஸ் டார்க் ஸ்கின்டு பீப்புள்னு சொல்றாங்க. இந்த டார்க் ஸ்கின்டு பீப்புள் ஹூ ஒன்ஸ் நேம்டு கூலூலா, இவங்க தான் அவங்கள கூலூலான்னு தான் அவங்கள ஆரம்பத்தில் அவங்களுக்கு பேரே அதுதான். அதனால தான் இந்த ஏரியாவுக்கும் கூலூலான்னு பேர் வந்திருக்கு. நியூ தட் நோ லேண்ட் இஸ் லாஸ்ட் பை வார்ஸ். அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, யாரும் வந்து தங்களை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. ஓகே, நம்ம நாட்டை விட்டு நம்மள யார் வெட்ட போறான்னு அவங்க நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. நியூ தட் நோ லேண்ட் இஸ் லாஸ்ட் பை வார்ஸ். எந்த இடமும் போரினால் தோற்கடிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கும் நாங்க வந்து இங்க இருக்கோம். ஆனா எங்களால ஃப்ரீயா இருக்க முடியல. இந்த நாட்டோட ஒன்றி போக முடியல. ஏன்னா எங்களோட பழக்க வழக்கத்துக்கு இந்த நாடு ஒத்து போகலங்கிறாங்க அவங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வை ஷி சேஸ், இந்த மக்களுக்கு தெரியும் தட் நோ லேண்ட் இஸ் லாஸ்ட் பை வார்ஸ். எந்த மண்ணையும் யாரும் ஜெயிச்சுட்டு போக முடியாது. ஓகே, நம்ம மண்ணை இன்னொருத்தன் வந்து ஜெயிச்சுட்டு போக முடியாது. ஜெயிச்சாலும் அவனால இங்க பெருசா ஆக்கிரமிப்பு செஞ்சு வாழ முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஃபார் எர்த் ஸ்பிரிட், ஏன்னா மண்ணு வந்து சும்மா மண்ணுங்கிறது உயிரற்றது கிடையாது.
அந்த ஸ்பிரிட், அதுக்கு உயிர் இருக்குது. ஓகே, அதுக்கு தெரியும் அதோட மக்கள் யாருன்னு தெரியும்னு சொல்றாங்க. தி இன்வேடர்ஸ் ஃபீட் வில் டேங்கிள் இன் நெட்ஸ் தேர் அப்படிங்கிறாங்க. இந்த இன்வேட் பண்ணி போறோம் இல்லையா, நாங்க எங்களை மாதிரி அவங்கள கான்கர் பண்ணி இன்வேட் பண்ணி அவங்கள படையெடுத்து போய் அவங்கள ஜெயிச்சு அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு நாங்க அங்க தங்குனாலும் அந்த மண்ணில் இருந்தாலும் our feet will tangle in nets there அப்படிங்கிறாங்க. எங்களோட கால் வந்து அங்க ஃப்ரீயா நடக்காது, அந்த மண் எங்களை ஏத்துக்காது, அது நெட்டு மாதிரி எங்களோட காலை இருக்க பிடிச்சிருங்கிறாங்க. அங்க வந்து எங்களுக்கான அந்த இது கிடைக்காது, திருப்தி கிடைக்காதுங்கிறாங்க. ஓகே, the invaders feet, அவங்க தான் invaders, white people, it will tangle in nets there, அவங்க நடக்கிற இடம்லாம் நெட் இருக்க மாதிரி இருக்குமா. ஓகே, பிடிச்சுக்கிற மாதிரி இருக்குமா. and blood be thinned by fears, எங்க உடம்புல இருக்க பிளட் எல்லாம் பயந்து தான். ஒரு புது இடத்துக்கு போனா ஒரு பயம் தானே வரும். அந்த அந்த இடம் வந்து நம்மளுக்கு பழக்கப்படுற வரைக்கும் பயம் வரும் இல்லையா, அதை சொல்றாங்க. ஓகே, ரைடிங் அட் noon and 90 years ago my grandfather was beckoned by a ghost, a black sloped shoulder that the brush cut through, and on the crowning ridge the dark skinned post. So the next stanza. Riding at noon 90 years ago, my grandfather was beckoned by a ghost, a black accoutred warrior armed for fighting, who sank into bare plain as now into time past. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷனோட இந்த ஸ்டான்ஸா போட்டிருக்கேன். ஓகே, ரைடிங் அட் நூன் அண்ட் 90 years ago, ஒரு பாஸ்ட்ல ஒரு 90 years பிஃபோர் அவங்க சொன்னாங்களே செஞ்சுரிஸ், நாங்கள் வந்து செஞ்சுரி தான் ஆகுதுன்ற மாதிரி. ஒரு 90 yearsக்கு முதல் தான் என்னோட தாத்தா காலத்துல தான் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ என்னோட தாத்தாவும் இங்க வந்திருக்காரு. ஏன்னா இவங்க இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூதாதையர் அங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அங்க வந்திருக்கிறாங்க. இப்போ பாசிபிளி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் பெக்கன்ட் பை அ கோஸ்ட், இந்த இடத்த சேர்ந்த. ஏன்னா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ணாங்க, அடிச்சு துவம்சம் பண்ணி கொன்னுட்டு தான் வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்போ அப்படி அவங்க அவங்களோட வேலைகளை செஞ்சிட்டு இருக்கப்போ ஒரு நாள் எங்க தாத்தாவை ஒரு இந்த அபாரிஜின்ஸை சேர்ந்த ஒரு கோஸ்ட் பார்த்தாராம். It beckoned him. Beckonedனா இப்படி கூப்பிடுறது. ஓகே, அந்த கோஸ்ட் வந்து அவரை அழைச்சதான் அப்படின்னு சொல்றாங்க. A black accoutred warrior armed for fighting, who sank into bare plain as now into time past. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஸ்ட் மாதிரி தெரிஞ்ச இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து உள்ளே வர்றாங்க, கண்ட்ரிக்குள்ளே வந்து நிறைய பேரை வந்து என்ன பண்ணுறாங்க, அடக்குமுறைக்கு ஆளாக்கி அங்கே ஆஸ்திரேலியாவை பிடிக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக நிறைய அபாரிஜின்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடங்கியெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்திருப்பாங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க, எ பிளாக் அக்கவுட்டட் வாரியர் ஆர்ம்டு ஃபார் ஃபைட்டிங். அந்த சிம்பிள், அந்த கோஸ்ட்னு அவங்க தாத்தா நினைச்ச அந்த ஸ்பிரிட் என்னவாகுது, அப்படியே ஒரு வாரியரா மாறிடுது. அந்த இண்டிஜினஸ் பீப்புள் என்ன பண்றாங்க, வாரியர் ஃபார்ம் எடுத்துடுறாங்க. எடுத்து அந்த செட்டிலர்ஸ்க்கு எதிராக போர் பண்றாங்க. அவங்க நாட்டை வந்து தற்காத்துக்கிறதுக்காக போர் பண்றாங்க. எ பிளாக் அக்கவுட்டட் வாரியர் ஆர்ம்டு ஃபார் ஃபைட்டிங். அக்கவுட்டட்னா ட்ரெஸ்டு, அந்த வாரியர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஒரு அந்த பிளாக் அப்படின்றப்பயும் இங்க என்ன வந்துடுது அப்படின்னா அந்த அபாரிஜின் என்ன பண்றாரு, he is ready for fighting, who sank into bare plain as now into time past, but he sank into bare plain. அவனால அந்த ஆஸ்திரேலியன் அந்த லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு மாதிரி டெசர்ட்டடாக தான் இருக்கும், பிளெயின்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் பிளெயினில் அவன் இப்போ மூழ்கி போயிட்டான். அவன் இப்போ காணலை. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் அந்த ஒயிட் செட்டிலர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிர்மூலமாக்கிட்டாங்க, எதிர்த்தவங்களெல்லாம் கொண்டுட்டாங்க. அஸ் நவ் இன் டு டைம் பாஸ்ட். இன்னைக்கு வந்து அது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஓகே, அந்த விஷயங்கள்லாம் ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எங்கள் தாத்தா வழி வந்தவங்க எல்லாம் இங்கே உட்கார்ந்துட்டோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. White shoes of sand, plumed red and paper bark, clear heavenly levels frequented by crane and swan. இப்போ அவங்க நடந்துட்டு இருக்காங்க அந்த ஷோஸ்ல, குயின்ஸ்லாண்ட்ல அந்த கடல் பக்கத்துல she is walking on. ஓகே, white shores of sand, அந்த அழகான மணல் படுகையில அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க.
பிளூம்டு ரீட் அண்ட் பேப்பர் பார்க். அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க. கண்ணில் ரீட்ஸ் பார்க்குறாங்க, அந்த நாணல்கள் மாதிரி புட்கள் பார்க்குறாங்க, பார்க்ஸ் ஏதோ பேப்பர் பார்க்ஸ் ஏதோ பார்க்குறாங்க. ஓகே, இங்கே பேப்பர் பார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ட்ரீ. ஓகே, அங்கே ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ தான் பேப்பர் பார்க். ஸோ அதெல்லாம் அந்த கரை ஓரத்தில் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. கிளியர் ஹெவன்லி லெவல்ஸ் ஃப்ரீக்வெண்டட் பை க்ரெயின் அண்ட் ஸ்வான். அங்கே அடிக்கடி அது வந்து ஒரு நீர்நிலை பகுதி இல்லையா, நிறைய க்ரெயின் ஸ்வான் மாதிரி நிறைய அந்த ஊரை சேர்ந்த இன்ஹபிட்டன்ஸ். நம்ம மனுஷங்க வேணா வேற ஒரு நாட்டுக்கு இப்படி படையெடுத்து போய் அவங்கள ஆக்கிரமிப்பு பண்ணலாம். ஆனால் மற்ற பறவைகள்லாம் அந்த இடத்த சேர்ந்த பறவைகள் தான் அங்கே என்ன பண்ணுது, அங்கே இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க நடந்துட்டு இருக்க அந்த கரையோரமா நிறைய கிரெயினும் ஸ்வானும் அடிக்கடி வந்து போகுது. ஐ நோ வி ஆர் ஜஸ்டிஃபைட் ஒன்லி பை லவ் பட் அப்ரெஸ்ட் பை அரகண்ட் கில்ட் ஹாவ் ரூம் ஃபார் நன். அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த இடத்த வந்து நாங்கள் எங்களுடையது ஆக்கிக்கிட்டோம், ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாமே எங்களுக்கு இருக்கு. ஆனால் இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னா ஒன்லி பை லவ். இப்போ எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இங்கே வந்து நாங்கள் செட்டில் ஆயிட்டோம், திரும்ப நாங்கள் எங்கள் கண்ட்ரிக்கும் போக முடியாது. ஸோ இதுவும் எங்க நாடாவும் ஆக்கிட்டோம், எங்களுக்கும் இதுதான் நாடு. அப்போ அவங்களோட நாங்க எப்படி காம்ப்ரமைஸ் ஆக முடியும்? இந்த இந்த நாட்டை சேர்ந்த பறவைகளாகட்டும், மிருகங்களாகட்டும், மனுஷங்களாகட்டும், இவங்க கூட நாங்க எப்படி ஒன்றிணைனா ஒன்லி த்ரூ லவ். அன்பினால் மட்டுமே நாங்க என்ன பண்ண முடியும்? அன்பினால் மட்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்ரெஸ் பை அரகண்ட் கில்ட் ஹாவ் ரூம் ஃபார் நன். அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா நாங்க அப்ரெஸரா இருந்துட்டோம் இல்லையா, அடக்குமுறையை கையாண்டவங்க இல்லையா, ஒரு அரகண்டா பிஹேவ் பண்ணிட்டோம் ஆரம்ப காலத்துல. இப்போ திடீர்னு பிரியோன்றப்போ அந்த இடத்துல அந்த நேச்சுரலா வரல, ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. இவங்களெல்லாம் இப்படி பாதிக்க வச்சுட்டோமே, இவங்களோட இடத்த அபகரிச்சிட்டமேன்ற அந்த ஃபீலிங் இருக்கு. ஸோ கில்ட் இருக்க இடத்துல எப்படி லவ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. And walking on clean sand among the prints. இதுதான் last stanza of the poem, right? So, and walking on clean sand among the prints. அங்க ஒரு அந்த clean sandல அந்த ஷோர்ல she is walking on. அங்க prints ஆல்ரெடி இருக்கு. அது யாரோட prints? அந்த நேட்டிவ் லேண்டோட சொந்தக்காரங்க, அந்த மிருகங்களோ பறவைகளோ மனுஷங்களோட prints அங்க அந்த clean sandல இருக்குது. ஆஃப் பேர்ட் அண்ட் அனிமல், அங்க இருக்க பேர்ட்ஸ் அனிமல்ஸோட கிளீன் பிரிண்ட்ஸ் அங்க பார்க்குறேன். ஐ எம் சேலஞ்ச்டு பை அ ட்ரிஃப்ட்வுட் ஸ்பியர். அப்படியே நடந்துட்டே இருக்கிறாங்க, திடீர்னு அங்கே ஒரு ஸ்பியர் பார்க்குறாங்க. ட்ரிஃப்ட்வுட், ஐ எம் சேலஞ்ச்டு பை அ ட்ரிஃப்ட்வுட் ஸ்பியர் த்ரஸ்ட் ஃப்ரம் வாட்டர். அங்கே ஏதோ ஒரு வாட்டர்லேருந்து திடீர்னு ஒரு வேல் மாதிரி, ஸ்பியர்னா அந்த ஈட்டி மாதிரி இருக்குது, அந்த ஈட்டி மாதிரி ஒன்று வந்து அப்படியே டக்குன்னு த்ரஸ்ட் ஆகி வெளியே வருது. அப்படியே முந்தி எப்படி இது பண்ணி வெளியே வருது, அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. அது எது சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா, இட் சிம்பலைசஸ் தட் அவங்களோட அந்த எதிர்ப்பை சொல்லுது. யாரோட எதிர்ப்ப? அபாரிஜன்ஸ். அங்க ஸ்பியருங்கிறதும் ஒரு சிம்பல் தான். யாருக்கான சிம்பல் அப்படின்னா அபாரிஜன்ஸ். அவங்கெல்லாம் பழங்குடி மக்கள். ஸ்பியர், வேலு இதெல்லாம் தான் கையில வச்சிருப்பாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு ஸ்பியர் த்ரஸ்ட் ஆகி வெளியே வருது அவங்க போற இடத்துலனா, அந்த வெள்ளை இன மக்கள், அந்த ஒயிட் பீப்புளுக்கு எதிரா அவங்களோட ஒரு ஸ்பியர், அது ஏதோ பழைய ஸ்பியரா கூட இருக்கலாம். பட் அது அவங்களுக்கு இந்த இடத்துல எதை ஞாபகப்படுத்துது? அந்த ஸ்பியர் வெளியே வந்து நிக்கிறது எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னா, the aborigines. And like my grandfather must quite a heart accused by its own fear. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஷீ இஸ் ரிமைண்டட் ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர். எப்படி அவங்க கிராண்ட் ஃபாதர் இந்த ஊரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு செஞ்சுரிக்கு வந்தப்போ ஒரு ஸ்பிரிட் வந்து அப்படியே ஒரு கோஸ்ட் வந்து அவரை கூப்பிடுது, அப்புறம் அது வாரியராக மாறுதுன்னெலாம் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க மனசுலேயும் ஒரு பயம் வருது. அந்த வாரியரோட ஒரு
விஷயம் தான் வாரியரோட சேர்ந்தது தான் ஸ்பேரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஈட்டியும் அவங்கள ரிசம்பிள் பண்ணதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எங்க தாத்தா பயந்தாரோ அந்த மாதிரி ஒரு வாரியரை பார்த்து, அது மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு பயம் வருது. ஏன்னா மஸ்ட் குவைட் அ ஹார்ட் அக்கர்ஸ்ட் பை இட்ஸ் ஓன் ஃபியர். ஏன்னா எங்களோட மனசுக்குள்ள எல்லாம் ஒரு பயம், ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. இந்த மக்கள் இந்த மண்ணு எங்களுடையது கிடையாது. வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்கள அடக்குமுறை செஞ்சு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப குற்ற உணர்ச்சியோட தானே வாழ்ந்திருக்கோம். எப்பவுமே குற்ற உணர்ச்சியோட இருக்கிறப்போ சின்ன சின்ன விஷயமும் என்ன காட்டும்னா பயம் காட்டும். ஓகே. ஸோ ஒரு ஸ்பியரை பார்த்தோன்னு கூட பயம் வருது. அன்னைக்கு எங்க தாத்தா இது மாதிரி தான் எத்தனையோ விஷயங்கள பார்த்து பயந்திருப்பாரு. இன்னைக்கு நானும் என்ன பண்றேன்? ஒரு ஸ்பியரை பார்த்து பயப்படுறேன். இது வந்து குவைட் அ ஹார்ட் அக்கர்ஸ்ட் பை இட்ஸ் ஓன் ஃபியர் அப்படிங்கிறாங்க. இது யாரும் சொல்லி கொடுத்து வந்த ஃபியர்லாம் கிடையாது. குற்ற உணர்ச்சியுடன் கூடிய மனது. அதுக்கு இப்படிதான் பயம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் கொடுத்த பயம் கிடையாது. குற்ற உணர்ச்சி எங்க மனசுல நிரந்தரமா தங்கிடுச்சு. நாங்க செஞ்சது பெரிய தப்பு தான்னு. அதனால அந்த ஃபியரும் சேர்ந்து வருது. ஐயோ! அவங்க வந்து நம்மள எப்படி தாக்குவாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபியரும் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. So this is the last stanza of this poem. Hope you understood and thank you for watching.